நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சிங்கம்புணரி பகுதியில் முகாமிட்டுள்ள 20,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அரசினம்பட்டி அரசினம் கண்மாயில் கடந்த 2 தினங்களாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கொக்கு மற்றும் பறவைகள் முகாமிட்டுள்ளன. பல வருடங்களாக வழக்கமாக சிங்கம்புணரி ஒன்றியம் கொள்ளுக்குடிப்பட்டியில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வருடந்தோறும் முகாமிடும் பறவைகள் இந்த வருடம் சிங்கம்புணரி பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு வந்து சேர்ந்துள்ளது. அமைதியான சூழலில் இனப்பெருக்கத்திற்கான இடமாக இந்த பகுதியை வெளிநாட்டு பறவைகள் தேர்ந்தெடுத்துள்ளது மிகவும் மகிழ்வான விஷயமாக கருதப்படுகிறது. சிங்கம்புணரி சேர்மன் அம்பலமுத்து கூறும் பொழுது, நமது பகுதியை அடைக்கலம் தேடி வந்துள்ள இந்த வெளிநாட்டு பறவைகளின் இனப்பெருக்கம் செய்து நல்லபடியாக ஊர் திரும்ப பொதுமக்கள் அனைவரும் உதவிட வேண்டும் என வனத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனே களமிறங்கி இந்த பகுதி மக்களை கண்டு பறவைகளின் இனப்பெருக்கத்திற்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் என கோரிக்கை விட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் மு. சகாப்தீன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் அனைத்து தமிழின நல்லுள்ளங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.